सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणेन महाभारतम्। உபனிஷத் வித்தையை சொல்லக்கூடிய மோட்ச சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய பகவத்கீதையில 3வது சட்கமான அசிமத விசாரத்தை பண்ணக்கூடிய ஒரு சட்கத்துல நம்ம இருக்கோம். முதல் சட்கமானது கர்மயோகத்தை சொல்லிட்டு, 2வது சட்கத்துல உபாசனா யோகத்தை சொல்லிட்டு, 3வது அது 2 காட்சியிலும் ஞான யோகம் வசதி என்பதற்காக ஞான யோகத்தை சொல்லிட்டு அதை சொல்லும் பொழுது ஆரம்பத்துல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, தியாகம் வசதியா சன்னியாசம் வசதியா அப்படின்னு. ஆச்சாரியார் சொன்னார், சன்னியாசத்தை விட கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், சன்னியாசத்தை விட தியாகம் தான் வசதின்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்றார். ஏன் அப்படின்னு சந்தேகம் வந்தது. ஞானம் தானே எல்லா உபனிஷத்துலையும் சொல்றது. உபனிஷத் பிரதிபாத்தியமான நியாயத்தை விட உகந்ததானது உலகத்துல என்ன இருக்க முடியும்னா அது இருக்கா, அது அது விஷயம் வேற. வாழ்க்கை நம்ம இப்ப பேசிட்டு நம்ம வாழ்க்கை பேசிட்டு இருக்கா, இங்க இருக்கக்கூடிய விஷயம் தியாகம் தான் வசதிங்க அப்படின்னா அது கர்மாவை விடக்கூடிய ஒரு நிலையா இல்லாத வரக்கூடியது சன்னியாசம். இது கர்மாவை பண்ணி அந்த பலத்தை பகவானுக்காக தியாகம் பண்றது, எனக்கு வேண்டான அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விடக்கூடிய சாதனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய தியாகம் தான் வசதி அப்படின்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். தியாகம்னாக யஜ்யம், தானம், தபசு இதை 3த்தையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் விடக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னாக்கா அந்த யஜ்யத்துல 3 விதமான யஜ்யங்கள் இருக்கு. சாத்விகமான யஜ்யம், தாமசமான யஜ்யம், ராஜசிகமான யஜ்யம் இருக்கு. தானத்திலயும் அப்படி இருக்கு, தபத்திலயும் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா காரியங்களுமே வாக்கு, பிராணம், மனசு இது எல்லாமே சரீரம், மனோ காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரீரத்தினாலதான் பண்றோம். அந்த சரீரத்தினால பண்ணக்கூடிய செயல்கள் என்ன, அதனுடைய புத்தி என்ன, அதனுடைய திருப்தி என்ன, இவை எல்லாமும் 3 விதமாக இருக்கிறது. தாமசம், சாத்விகம், ராஜசம் 3ஆ இருக்குன்னு அப்படியெல்லாம் பிரிச்சு அப்புறம் இன்னொரு ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னார். இந்த கர்த்தாவும் கரணமும் பிராணங்களும் இருந்தா மாத்திரம் போதாது, தெய்வம்க்கு அற்ற பஞ்சகம், அந்த 5ஆவதா இருக்கக்கூடிய தெய்வம்ன்றத எல்லாரும் மறந்துடுறோம்பா, அதனால அதுதான் ரொம்ப முக்கியம், அதை தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு திருப்பியும் கொஞ்சம் தாமசம் ஞானத்திலேயே ஞானத்தை 2 விதமா சொன்னாரு. ஆப்ஜெக்டிவ் ஞானம்னு வச்சுட்டு ராஜசம், சாத்விகம்லாம் சொன்னேன். சப்ஜெக்டிவ் ஞானம்னு வச்சுட்டாலும் இப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே இந்த கர்மாவை பத்தி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம வேதத்துக்கும் பிற மதத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. மிச்ச மதத்துக்காரன்னா இது நினைச்சு கூட ஒரு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய சாஸ்திரத்துல இருக்குன்னாக்க அது இந்த விசேஷமான வர்ணாசிரமம் தான். வர்ணாசிரமம் தான் விசேஷமான தர்மம். சாதாரண சாமானிய தர்மங்கள் எல்லாம் போய் சொல்லாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே சொல்லக்கூடியதுதான், எல்லா ரிலிஜன்லயும் இருக்காது. அதுல ஒண்ணும் விசேஷமா இல்லை. இங்க வர்ணாசிரமம்ன்றது யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வேதம் விதிச்சிருக்கு. அதுதான் அதை பண்ணது நான் தான் ஏற்கனவே 4ஆவதுல சொல்லிட்டார். நான் தான் இந்த வர்ணாசிரமத்தை பிரிச்சேன், உனக்கு இருந்தா விபாகஷகா நான் தான் பிரிச்சேன்னு சொன்னார். திருப்பி அதையே சொன்னார். திருப்பியும் ஒரு தடவை, ஏன்னா இது சமிங் அப் பண்ணோம்னா அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வரணும்ன்ற திருப்பி அதை ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணார். பண்ணிட்டு சமோ தமோ தபசு சௌசம் சௌச்சம் பியூரிட்டி சாந்தி ஆர்ஜவம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இதெல்லாம் ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திகம் இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த 9 குவாலிட்டி யாருக்கு இருக்கோ அவன் தான் பிராமணன்றதை நீங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருக்காங்க. அப்புறம் தனியா ஒரு சந்திரியனா இருந்தா என்ன இருக்கணும் அப்படின்னாக்க சௌரியம் இருக்கணும், தேஜஸ் இருக்கணும், அவனுக்கு திருப்தி, தாஸ்யம், வித்தேஜ, அபலாயனம், திருப்பி ஓடக்கூடாது. மாற காமிச்சு அது வீரமரணம் அடைந்தாலும் பரவாயில்ல இருக்கக்கூடிய தைரியம் இருக்கணும்.
தானம் நிறைய பண்ணணும். சத்திரியனுக்கு பை நேச்சர் தானமானது வரணும். அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வர பாவம் அவனுக்குதான் பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ஈஸ்வர பாவம் இருக்கும், இவாளை காட்டிடும். அதனால இதுதான் சத்திர கர்மா அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த வாணிய பணம் சம்பாதிக்கிறது, வாணிஜ்யம் பண்றது, கிருஷி பண்றது, கோலட்சம், இதெல்லாம் பசு இந்த இந்த பசு சாலை கோசாலை வைக்கிறது, இதெல்லாம் வைத்தியமான ஒரு கர்மா இது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பரிகாரியாத்மம், இவெல்லாம் இருந்தா மாத்திரம் போதாது, இதெல்லாம் நடக்கணுமே. ஆனால் இதெல்லாம் நடத்துறதுக்கு ஹெல்ப் இல்லாம எந்த காரியமும் செய்ய முடியாது. அதனால பரிகாரியாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த யோக ஜனங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் எப்படி முக்கியமோ அப்படி பிராமணன் முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபென்ஸ் எப்படி முக்கியமோ அப்படி சத்திரியன் ரொம்ப முக்கியம். பினான்சியல் காமர்ஸ் எப்படி முக்கியமோ அப்படி வைத்தியன் முக்கியம். டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி முக்கியமோ அப்படி சூழலும் முக்கியம். அதனால இந்த நாளில் இதுதான் வசதி, இதுதான் தாழ்ச்சின்றது கிடையாது. ஆனா அவளுடைய சுபாவஜமாக அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சங்கீத கர்மால இருந்து ஒரு போர்ஜனை பிடிச்சு அவளால இந்தந்த ஜென்மால இப்படியாக நான் கொடுக்குறேன். அதனால அந்தந்த ஜென்மால எப்படி பிறகுறானா அந்தந்த சுபாவமானது அவருக்கு நேச்சுரலாக வரும். நேச்சுரலா வரும்போது அந்தந்த சொர்க்கத்தை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப சிரேயஸ். உங்களுக்கு எது நேச்சுரலா வருமோ அதை படிக்கிறது தான், அதை பண்றதுலதான் உங்களுக்கு எஜுகேஷன் தான் உங்களுக்கு பிரதானமானா அந்த லைன்ல நீங்க போறதுதான் நியாயமா இருக்குமே தவிர, நீங்க டிஃபென்ஸுக்கு போறேன் அதுல போனாங்கனாக்கா அதுல நீங்க அவர் மச் யூ அச்சீவ். ஆனா அதெல்லாம் ஒரு பெருமையா எடுத்துக்க முடியாது. நீங்க பண்ணக்கூடிய சுதர்மமா பண்ணக்கூடிய தட்டு விட்டுன்னு பண்ணா கூட சரி, அதுதான் சிரேயஸ். நீங்க என்ன பிரமாதமா இன்னொருத்தருடைய காரியத்தை பண்ணாலும் அது ஒத்துக்கணும். பரதர்மம் பயாவகான்னு முதல்ல சொன்னார். அது இன்ஃபேக்ட் உங்களுக்கு மோசமான ஒரு விளைவுகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார், அவ்வளவு மோசமா சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, இங்க ஸ்ரேயான் ஸ்வதர்மம் விகுணகம், சுதர்மமா பண்ணக்கூடிய கர்மாவானது விகுணமாக இருந்தா கூட அது ஸ்ரேயான், ரொம்ப வசதி. ஸ்ரேயான் அப்படின்னாக்க பிரசஸ்ய தரகான ஆச்சாரியார் பாக்கியம் பண்ணார். அதுதான் வசதி. பரதர்மா சு அனிஷ்டிதா, பரதர்மா பிரமாதமா பண்ணான்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஸ்வபாவ நியத்தம் கர்மம், ஸ்வபாவமாக உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா, பிராரப்த வசத்தினால உங்களுக்கு பிரித்து கொடுத்த கர்மாவை பண்ணிக்கொண்டே இருந்தீர்களானா நீங்க பயப்பட வேணாம். ஆப்னோதி கில்பிக்கம், ஒரு பாவமும் உங்களை சேராது அப்படின்னு ரொம்ப வசதியான ஒரு ஸ்டேட்மெண்ட சொன்னார். சொல்லிட்டு சஹஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்யஜேத் சர்வாரம்பாதி தோஷேன பூமேனாக்னிரிவாவ்ருதாஹ. சஹஜம் கர்ம கௌந்தேய, சஹ கூட, ஜம் பிறந்தது, கூட பிறந்த குணம், கூட பிறந்த குணம்னு ஒண்ணு இருக்கு. அதை புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் இந்த நேச்சுரலா ஒரு இன்ட்ரெஸ்ட், வேதத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட், யாகத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் அவளுக்கு சுபாவமா வரும். என்னதான் பாக்கி பேருக்கு இதை எடுத்துட்டு நீங்க திரிச்சாலும் அது ஒரு நாள் இல்லாம போகும். அது கொஞ்ச நாள் எமோஷனலா இருக்கிற வரைக்கும் அந்த எமோஷனல் பர்சனாலிட்டி எல்லாம் ஆஹா ஓஹோன்வாங்க. எல்லாம் இன்டெலக்சுவலா யோசிச்சு பார்த்தாங்கனாக்க இதெல்லாம் நிக்காது. எமோஷன் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அரபாய அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. இது சுபாவமா வருது என்னன்னாக்க அதுதான் நிலைச்சு நிற்கும். அப்படி இருக்கிறவாளுக்கு தான் இந்த கர்மான சரியா. ஆகையினாலதான் நான் இப்படி பிரிச்சு வச்சேன். அதெல்லாம் என்னதான் சொன்னாலும் சுபாவமாக இருக்கிறதை வளர்க்கறது தான் ரொம்ப வசதியான அவளுக்கு தான் இது நிற்கும் அப்படின்னாரு. அதனால அத சகஜம் கர்ம, சகஜம் கூட பிறந்த குணம், அதெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா அக்னிக்கு. அதுக்கு ஆச்சாரியால் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. சகஜம்னா என்ன அர்த்தம்னாக்கா, விஷக்கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷக்கிருமிகள்லாம் விஷத்துல தானே இருக்கு. ஆனா அதுக்கு ஏதாவது பண்றதான்னு அந்த விஷயம் பண்றது இல்லை. மிளகால இருக்கக்கூடிய பூச்சிக்கு மிளகா காரமான வராது. அந்த மாதிரி இதில் தப்பு ரைட்டுன்றதே கிடையாது. அந்த விற்பியில இருக்கக்கூடிய சாத்திர விற்பியில இருக்கக்கூடியவன் சாத்திர கர்மாவை பண்ணான்னாக்கா அதுதான் அவனுக்கு கரெக்டா இருக்கும். பிராமண கர்மாவில இருக்கக்கூடிய அந்த கர்மாவை பிராமணன் பண்ணாதான் அது நல்லா இருக்கும். வைத்தியனா இருக்கக்கூடிய அவனுக்கு ஏற்ற மாதிரி கர்மாவை பண்ணாதான் சகஜமாக இருக்கும். அப்படி பண்ணாதான் அது வசதியான விஷயம் கொடுக்கும்பா. சகஜம் கர்ம கௌந்தேய. அப்படி இல்லை சார் சொல்றீங்க கர்மானால தோஷம் இருக்கே சார் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க இந்த காலத்துல அது சரியா வருமா
அப்படின்னா சதோஷமாப்பி இந்த ஆர்குமெண்ட்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அதெல்லாம் ஏமாந்தவா யாராவது இங்கிலீஷ் படிச்சுவா இருப்பா, அவன் கையில போய் கட்டனா தூக்கு கை கட்டுவா, நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். என்ன விதிக்கப்பட்டதோ அதை செய்யுங்க, செய்யலைன்னா எனக்கு உனக்கு அவ்வளவுதான் போச்சு. இப்படி சொல்றதுதான் நியாயம் இல்லையா? சகஜம் சதோஷம். என்ன தோஷம் நீங்க சொல்லுங்க, என்ன தோஷம் இல்லாத ஒரு கர்மாவை சொல்லுங்க. ஏதாவது ஒரு கர்மா தோஷம் இல்லாம இருக்குமா உலகத்துல? எந்த கர்மாவா இருந்தாலும் தோஷம். நீங்க ஆத்துல சமைச்சீங்கன்னா காய்கறி நறுக்குறீங்களே தோஷம் இல்லையா? எத்தனை பாக்டீரியாவை பண்றீங்க? குழம்பத்தை எடுத்துட்டு பெருக்குறீங்களே எத்தனை பாக்டீரியாவை காலால பண்றீங்க? மரத்துல போய் இப்படி இப்படி குறைக்கிறீங்களே எத்தனை விஷயம்? இப்படி இருக்கக்கூடிய எல்லாம் பாதகம் தானே எல்லாமே. இப்படி யோசிச்சு பார்த்தா உலகத்துல தோஷம் இல்லாததுன்றதே கிடையாது இல்லையா? நீங்க பெரிய யாகம் பண்றீங்கன்னா அடிக்க வச்சுட்டு அதுதான் பாம்பு வருது, எத்தனையோ ஜந்துக்கள் அதுல இருக்கு. சமைக்க போடும்போது அது கூட அந்த பூச்சி கல்லதுக்குவே போய் நெருப்பு போட்டு இருக்கானே, இதை விட ஒரு மகாபாபம் இருக்கானே. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரண காமிச்சு இல்லைன்னு சொல்லாதன்றதுதான் இங்க அல்டிமேட் இல்லையா? எல்லாமே தோஷம் தான். நீங்க பண்ணக்கூடிய யாராவது ஒருத்தர் தைரியமா நான் கரெக்டா இன்னைக்கு சந்தியாவனம் பண்ண கை தூக்க முடியுமா? யாராலையா கேட்க முடியுமா? யாராலையுமே முடியும். ஏன்னா பை டிஃபால்ட் கர்மானால அசட்டுத்தனமா தான் பண்ண முடியும், அதை பர்ஃபெக்டா தான் பண்ண முடியாது. பர்ஃபெக்டா பண்ணேன்னு இவனுடைய மனசுல வேணா நினைச்சுக்கலாமே தவிர உண்மையா சொல்ல போனா இவனை விட பண்றவன் இன்னொருத்தன் இருக்கதான் இருக்கான். அதனால தோஷம்ன்றது கர்மாவுக்கும் தோஷத்தையும் விட்டு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம். எத்தனை கர்மா தத்திர தோஷம் ஆவசியகம் பகுதி, அது இல்லாம இருக்கவே இருக்கக்கூடாது. இதுல போய் நான் என்ன பண்ணேன் நீ பண்ணான்னு சொல்லுது. அப்படி இருக்கிற காலத்துல அந்த தோஷமா இருக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் அதெல்லாம் இந்த காலத்துல பண்ண முடியாது. நான் காத்தால ராத்திரி போய் 12 மணிக்கு வரேன், நான் எப்படி சார் 4:30 மணிக்கு ஏது சந்தியாவந்தனம் பண்றது? இதெல்லாம் நடக்காத காரியம் சார் அப்படின்னு சொல்லாத. சதோஷமி உனக்கு தோஷமா அது இருக்கா கூட நான் போடுற ரூல் என்ன, அதை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ரைட் உனக்கு கிடையாது. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வேண்டாம். சதோஷமி அது தோஷமாக இருந்தாலும் சரி, நான் எப்படி தெரியுமா படைச்சேன்? எல்லா கர்மாவையும் நீங்க பிராட யோசிச்சு வேதாந்தா எல்லா காரியமும் இவ்வளவு நேரம் கத்தினதுக்கு காரணம் என்ன? சத்வம் ரஜசு சமஸ்ன்னு சொன்னேன். எல்லா சாத்வீகமான கர்மா அப்படின்னீங்க, ராஜச கர்மா பரவாயில்ல நீங்க, தாமசா சச்சா ரொம்ப மோசம் நீங்க, எல்லாரும் 3 தோஷம் தான். நீ குணாதீதமா ஆகணும்ன்றதுக்காக தானே சாஸ்திரம் வந்துருக்கு. இந்த குணங்களை வச்சுட்டு அந்த குணத்துல சத்த குணம் இருக்கான், அந்த சத்த குணம் ரொம்ப வசதியா என்ன அர்த்தம்? எல்லாமே தோஷம். திகுணாத்மிகம் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதுனாலதான் மாயினால மாயைக்கு உட்பட்டதுதான் இது எல்லாமே. அதனால திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னவா இருக்கும்? டெய்டட் பை மாயா. அதனால சதோஷமே எல்லாம். ஆகையினால நீங்க கர்மாவை பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான ரைட் இல்லை. நீங்க பரதர்மாவுக்கு போனீங்கன்னா இதை விட மோசமானது அங்க இருக்கு. அங்க போய் நீங்க உங்களுடைய புத்தி சக்தியை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கர்மால இல்லாம போயிடுமான. எந்த கர்மா பண்ணாலும் இருக்குன்னு இருக்கும்பொழுது சகஜமா உங்க கூட பிறந்த கர்மாவை பண்ணிட்டு போகலாம், அதுல ரொம்ப சிரமம் இல்லாம போயிடுமே அப்படின்னு. சதோஷமாப்பி ஒரு நாளும் கைவிடாதீங்க. சர்வாரம்பாட்சி தோஷேன ஆரம்பாக ஆரம்பியதே இது ஆரம்பா அப்படின்னா கர்மான எல்லா கர்மாவுமே தோஷத்தோட கூடிதான்பா இருக்கு. எப்படி அந்த தோஷத்தோட கூடி இருக்குன்னா தூமேன அக்னிஹீவ ஆவృతா, எப்படி புகையானது நெருப்பை மறைச்சிட்டு இருக்கோ அப்படி எல்லா கர்மாவிலையும் தோஷமானது இருக்கத்தான் இருக்கிறது அப்படின்னா. இந்த விஷயத்தை ஏற்கனவே நமக்கு 3வது சாப்டர்ல அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா தூமேன ஆவரியத்தே வன்னிகி அப்படின்னாரு. தூமமானது வன்னியை மறைக்கிறது அப்படின்னாரு. எப்படி ஆதர்ஷே மலேனக்க, கண்ணாடியில மலங்கள்லாம் வந்து புதுசா வாங்கிட்டு வந்து பெல்ஜியம்ல இருந்து வாங்கிட்டு வந்து பிரமாணமா மாட்டீங்க, ஒரு தோஷமும் இல்லை. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னா அந்த கண்ணாடி என்ன ஆகுது அதுல இல்லையா நமக்கே தெரியுது. ஒருபோது சீரா தான் வந்தது. சில சமயங்கள்லாம் மலங்கள் பின்னாடி வந்து சேர்றது. சிலதெல்லாம் என்னன்னாங்க கர்ப்பா, இந்த ஸ்திரீகளுக்கு கர்ப்பங்கள் இருக்கும் பொழுது அந்த தோலானது அந்த கர்ப்பத்தை மூடிதான் இருக்கு. அந்த மூடின வந்து அது உடைச்சிட்டு வெளியில வந்தோடனே அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன ஆச்சு, கம்ப்ளீட்டா மூடி இருந்தது வெளியில வருது. இப்படி சில சமயத்துல அந்த ஞானமானது நன்றாக மூடப்பட்டிருக்கு. சில
சமயத்துல பின்னாடி வந்து சேர்றது, சில சமயத்துல தூமேன ஆபிரதே வண்டிகை மாதிரி பிறக்கும் போதே, நெருப்பு பிறக்கும் போதே புகையும் வந்தது. சிலதெல்லாம் கூடவே பிறக்கிறது, சிலதெல்லாம் அப்புறமா வந்து சேர்ப்பது, சிலதெல்லாம் முழுக்க வெளியில போயிடுறது. இப்படி 3 விதமாக இந்த தோஷங்கள்லாம் கர்மாவில இருக்கத்தான் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஞானத்தை உங்களை மறைத்துக் கொண்டிருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கர்மாவெல்லாம் நீங்க ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டே இருந்தாங்க உங்களை விட்டு தானா இந்த கர்மாவானது விலகி அந்த ஞானமானது உங்களுக்கு தெரியும்ன்ற நம்பிக்கையோடு நீங்க பண்ணாதான் உங்களுக்கு சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்த உடனே குருலாபம் ஏற்படும். குருலாபம் ஏற்படுமையானால் வேதாந்த கிடைக்கும். வேதாந்த செஞ்ச ஞானம் வந்ததேயானால் ஞானம் தானா வரும். அதுதான் சன்னியாசம். அதனாலதான் நான் அதை பத்தி ரொம்ப பேசல உங்களுக்கு. இதுல நீங்க பண்ணிட்டே இருந்தா தானா வரும் அப்படின்ற அபிப்பிராயத்துலதான் தியாகம் வசதி தியாகம் வசதின்னு சொல்ற அபிப்பிராயம் என்னன்னா, அப்படி சன்னியாசம் வசதி தான், ஆனா நான் வசதின்னு சொல்ல போக அவசர அவசரமா இவன் சன்னியாசத்தை எடுத்துட்டு இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம போய் இப்படி இருக்கிறதுக்கு இதுனாக்க நேரான மார்க்கம். நீங்க கிரகஸ்தாசிரமத்திலே இருந்துட்டு தானா இதெல்லாம் புரிக்க சன்னியாசம் தானா வரும். இது ஆசிரம சன்னியாசம் வேண்டாம், உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சன்னியாசம் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்றதுக்காக சகஜம். ஏன்னா இப்ப ஞானத்துக்கு வந்துட்டாரு, கடைசியில போயிட்டு இருக்காருல்ல, ஆனாலும் இந்த தத்துவத்தை சொல்லாம இங்க முடியாதுன்னு முழு வேதாந்தத்தை பின்னாடி எடுத்து வந்து சொல்லணும்ன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் சர்வாரம்பா ஹி தோஷேன தூவேனாக்திரிவாவ்ருதஹ. சர்வாரம்பா அப்படின்னாக்க கர்மா, எல்லா கர்மாவுமே தோஷத்தோட கூடினதான். எப்படின்னா தூமேன அக்னிஹி ஆவிருதாக, எப்படி புகையலால அக்னியானது மறைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த மறைக்கப்பட்டது சில சமயத்துல கூடவே பிறந்து மறைக்கும், சில சமயத்துல கண்ணாடியில வராத பின்னாடி வந்து, சில சமயத்துல கர்ப்பம் மாதிரி முழுக்க மறைக்கும். ஆகையினால எப்படி இருந்தாலும் எப்படி அது மறைக்கிறதோ அப்படி இந்த கர்மாவானது ஞானத்தை மறைக்கும். அதுவே தோஷம் தான், கர்மானாலே தோஷம் தான். ஆனா அதுக்காக சதோஷம் அப்படி நெஜே, ஆனா அதுக்காக நீ அதை விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொன்னார். நிறைய பெரிய இதுக்கு ஆச்சாரியார் 4-5 பக்கத்துக்கு விளக்கம் பண்ணார். ஏன்னா இந்த கர்மாவை பத்தி வேற வேற மதத்துக்காரங்கன்னா வேற வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த கர்மாவை பத்தி. இந்த மீமாம்சகன் என்ன பண்றோம்னா, அதமா வைதிகமான கர்மா ஒண்ணுதான் கர்மா, பாக்கி எல்லாம் கர்மா இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், இன்னொன்னு என்ன சொல்லிட்டான், இந்த வைதிக கர்மாவானது பண்ணவில்லையானால் பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். பிரத்யவாய தோஷம்னா இது வந்து பசங்களுக்கு நம்ம செய்யணும்ன்றத உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயமே தவிர, சந்தியாவதனம் பண்ணனா பாவம் வந்துரும்பா அப்படின்னு சொல்றதா, அக்னிஹோத்திரம் பண்ணனா பாவம் போடுறோம்னு சொல்றதா எதுக்காக? இதுதான் உற்சாகத்தை புரோத்சாகம் பண்றதுக்கு தான் பண்ண முடியும். பின்னாடி ஆச்சாரியால் என்ன பண்ணார், சூத்திர பாஷ்யத்துல போய் அபாவஹா உபலப்தே அப்படின்னு சூத்திரங்கள்லாம் போட்டு ஒரு ஃப்ரம் நத்திங் அவுட் அண்ட் சம்திங் கம். நீ ஒரு கர்மாவை பண்ணால் அந்த கர்மாவனால பிரயோஜனம் வரலாம், ஆனா நீ ஒண்ணுமே பண்ணாம விட்டா அதுல இருந்து ஒரு பாவமானது முளைக்கும்னு சொல்றது புத்தி சக்திக்கு சரியா வராது. ஃப்ரம் நத்திங் அவுட் அண்ட் சம்திங் கம். ஆனால் நம்மளுடைய அத்வைத மதத்துல நம்ம வந்து ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டை முழுக்க முழுக்க ஒத்துண்டாலும் கூடவே அனுபவமும் இருந்தாதான் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால அனுபவத்துக்கு விரோதமாக ஸ்ருதியானது பேசவே பேசாது. அதனால மீமாம்சகன் சொல்லக்கூடிய பிரத்யவாயன்றதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த கட்டணங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. எல்லா உபநிஷத் பாஷ்யத்திலையும் ஒரு இடத்துல அதை பண்ணுவார். அதை இந்த இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டார். எதுக்காக நான் சொல்றதுன்னாக்க, இல்லாத ஒரு இதுல இருந்து ஒரு, ஏன்னா சதேவ சௌமிய இடமக்கிற ஆக்கிட்டு பிரம்மம் முதல்ல இருந்தது, எல்லாம் பிரம்மத்தினுடைய காரியமாகத்தான் இருக்குமே தவிர இல்லாததுல இருந்து இருந்தலானது ஒருபோது நாசத்தோ வித்தியதே பாவா நாபாவோ வித்தியதே நனா உபயோகி திருஷ்டோந்தா துணையோ தத்துவதர்சியான் முதலே இந்த விஷயங்கள்லாம் விசாரம் பேசிட்டாரு. அது எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை இங்க டிஸ்கஸ் பண்ணார். சரி, அது பண்ணிவிட்டு இப்போ இந்த கர்மயோகத்தை பற்றி பேசி அந்த கர்மாவை பண்ணி சித்த சுத்தி வரணும். சித்த சுத்தி வந்தோடனே குருலாபம் கிடைக்கும், ஞானமானது கிடைக்கும்னு வச்சுட்டு நம்ம இவ்வளவு நேரம் தியாகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த தியாகமானது எது வரைக்கும் தியாகத்தை பத்தி பேசலாம் தெரியுமா? ஞான நிஷ்டா யோக்கியத்தை உங்களுக்கு வரதுக்காக தான் இவ்வளவும் பண்றது. அந்த ஞான நிஷ்டைக்கு உள்ளதான ஒரு யோக்கியத்தை வந்துருக்குனாக்க சன்னியாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்து தீரும். அதனாலதான் அந்த சன்னியாசத்தை நாங்க ஒதுக்கியே வச்சுட்டு இருந்திருக்கேன். இப்பதான் அந்த சீக்கிரத்தை உங்களுக்கு எடுத்து விடுறேன். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இவர் போட்டு அந்த நித்யா நித்திய வஸ்து விவேகமா இகமுத்திராத்த பலபோக விராகமா வந்துருக்குனாக்க
சமதமாதி சட்ட சம்பத்தியம் வந்துருக்குனாக்கா, மோட்சத்துல ஆசை வந்துருச்சுன்னா என்ன நிற்கும்? சர்வகர்ம சன்னியாச பூர்வகமா இருந்தாதான் ஞானம் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு அந்த கர்மாவானது நின்று போயிடும். நீங்க ஒரு நாள் நிறுத்தலாம் பண்ண வேண்டாம், நீங்க இதெல்லாம் பண்றது வேண்டாம்னு உங்களுக்கே தெரிஞ்சு அந்த கர்மாவானது உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருஹா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. இங்க இதுல வந்து அந்த தன்னுடைய இன்டென்ஷனை போட்டு பிடிக்காதீங்க. அசக்த புத்தி, சங்கரகிதமான புத்தி. எப்ப பார்த்தாலும் புத்திரேஷனா வித்தேஷனா தாரேஷனா லோகேஷனான்னு யசனாதியே இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டுட்டே இருக்கான். எல்லாம் வந்தாச்சு, 18வது சாப்டருக்கு வந்தாச்சு. இனிமே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேர்ந்து போய் ஆக வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சு. இப்பவும் வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது. அசக்த புத்தி, ஆசக்தினா அட்டாச்மெண்ட், அசக்த புத்தினா அட்டாச்மெண்ட் இல்லாத புத்தி, சங்கரகிதமான ஒரு புத்தி. சர்வத்திர சர்வத்திர எல்லாத்துலயும் யாருக்கும் அட்டாச்மெண்ட், குருவா இருக்கட்டும், சிஷ்யனா இருக்கட்டும், சாமியா இருக்கட்டும், வைஃபா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், எல்லாருக்கும் எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஆச்சாரியார் சொன்ன சர்வத்திராக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது புத்திரதாராதிஷு அசக்தி நிமித்தேஷு அப்படின்னா எங்கெல்லாம் இது வருதோ அவர் உடனே புத்திரதாராதிஷு சொல்றார். இந்த அட்டாச்மெண்ட் டு வைஃப், பையன், குரு, என் வீடு, எங்க ஊரு, எங்க ஸ்கூலு, இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கத்தை ஏற்படுகிறது. சர்வத்திர அசக்த புத்தி, இதுல எல்லாம் எந்த அட்டாச்மெண்ட்டுமே வச்சு கொள்ள கூடாது. சர்வத்திர அசக்த புத்தி, இதுதான் உங்களுக்கு சன்னியாசத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கும் அழகே தவிர பரமாத்மா சொல்றாரு. இந்த அட்டாச்மெண்ட் ஒரு பிளேஸ்ல வேற வச்சுட்டு இருக்கான். ஒரு ஆள் வந்து அந்த இடத்துலயே வந்து உட்கார்ந்து கேட்டாங்க, சொல்றவருக்கும் இது அட்டாச்மெண்ட், இவன் வந்து உட்கார்ந்ததுனால அவரை பார்த்து, அதனால அது கூட விட முடியல. எந்த அட்டாச்மெண்ட்டும் கூடவே கூடாது. அதே ஒரு அந்த படம் காணாம போச்சுன்னா, ஐயோ எங்காவது 25 வருஷம் பகவான் புது படம் வாங்கறதுயா இவ்வளவு பெரிய டான்ஸ் கொடுத்துருக்கேன்னு சந்தோஷப்படாம அது எங்காவது விட்டு போயிட்டு. இதெல்லாம் தான் எமோஷனல் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் எல்லாத்துலயும் விடணும். சர்வத்திர அசக்த புத்தி, இதெல்லாம் தான் இருக்கு. ஞான யோக்கியத்தை உங்களுக்கு வந்துட்டு கர்மாவை பண்ணி பண்ணி தெரிஞ்சுட்டீங்க. இப்ப என்ன பாக்கி? ஞான நிஷ்டைக்கு தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஞான நிஷ்டைக்கு இதெல்லாம் பிரதிபந்தகம் இல்லையோ, இந்த அட்டாச்மெண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் இல்லையா? முதல்ல இதை நல்லலாம். இது அசக்த புத்தி சர்வத்திர புத்திர தார புத்திர தாராதிஷு ஆசக்த நிமித்தேஷு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஜிதாத்மா, ஜிதா வசீகிருதா ஆத்மா அந்தக்கரணம் எத்யதா ஜிதாத்மா, தன்னுடைய அந்தக்கரணத்தை இவன் ஜெயிச்சவனாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எமோஷனலா இருக்கக்கூடாது, இன்டெலக்சுவலாக இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் ஜிதாத்மா. அவன் தான் இந்த பண்றவன். ஜிதாத்மா ஜித்து அப்படின்னா ஜெயிக்கிறது. ஜிதா ஆத்மா, தன்னைத்தானே ஜெயிச்சவன் அப்படின்னாக்க இந்த எமோஷனல் பெல்டர் மைண்ட்ல இருந்து ஜெயிச்சவன் யாரோ அவன் தான் ஜிதாத்மா. அதுக்கப்புறம் விகத ஸ்பிருஹா தேக ஜீவித போகேஷு கிருஷ்ணா அப்படின்னாரு. இவனுக்கு வாழணும்னு ஆசை இல்லை, சாகணும்னு ஆசை இல்லை. சில பேர் சாகணும்னு நினைப்பாங்க, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. இவனுக்கு அதுலயே ஆசை இல்லை. அது என்ன, அது பகவான் கொடுத்த பிராரப்தம் எவ்வளவு நாளோ அது எடுத்துக்க போல, இதுல இருந்து நான் சாகணும்னு நிக்கிறேன். அதுக்காக வாழணும்ன்ற ஆசையானா அதுவும் கிடையாது. எனக்கு வாழணும்னா ஆசை கிடையாது. ஜீவனா வந்தா வந்துட்டு போட்டேன், இன்னைக்கு ராத்திரி வந்துதான் ஹாப்பி தேங்க் காடு அப்படின்னு. நாளைக்கு இருக்கேன்னா நாளைக்கு இருக்க, சரி நாளைக்கு வருதான்னு பார்ப்போம், அவ்வளவுதான் சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு நொந்து போய் இல்லை சார் வரவே மாட்டேங்கிறதுன்ற பயமும் கிடையாது, அது வரணும் வரணும்னு நினைக்கிறதும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடியவருக்கு தேக ஜீவித போகேஷு கிருஷ்ணா ஜீவித்தேனவா மரணேனவா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சாஸ்திரியம் ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. வசிஷ்டர், வசிஷ்டருடைய ஆசிரமத்துல அவர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து எல்லா காமதேவனால அவருக்கு பார்த்தோம், அவருக்கு எல்லாரையும் அந்த படம் முழுக்க சாப்பாடு போட்ட உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப ஆசை வந்துருக்கு. அதை கூடு அப்படின்னு கேட்டார். அதை கூடுன்னு கேட்ட உடனே என்ன பண்ணா, அதை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சான். அந்த காமதேவன் நந்தினியை பிடிச்சி இழுத்துட்டு போனான். அந்த நந்தினி ஓன்னு வசிஷ்டர் கிட்ட கதிர்ச்சி எல்லாம் இப்படி கைவிட்டாரு. அப்போ அவர் தான், நான் பிராமணமா, எனக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம்,
நான் போய் இவங்களோட சண்டை போட முடியாது. உனக்கு இஷ்டம் இருந்தா நீ போ, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படியா, இஷ்டம் இல்லைன்னா உன்னுடைய சங்கல்பம் என் கூட தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு இவருடைய அனுகிரகம் வந்தவொடனே அது மறந்து வாயிலேருந்து நெருப்பெல்லாம் கட்டினோடனே இந்த படம் எல்லாம் போயிடுச்சு. போயிட்ட உடனே அசிங்கமா போச்சு விஸ்வாமித்திரருக்கு. என்ன ஒரு நந்தினி ஒரு கண்ணுக்குட்டி வந்து அவ்வளவு பெரிய படையை போய் நாசம் பண்ணிருக்கேன்னு சொல்லி வசிஷ்டர் இல்லாத, ஏன்னா வசிஷ்டர் இருந்தாருன்னா அவருடைய பவர் இவ்வளவு பவர் இருக்கு. அவர் இல்லாத சமயத்துல வந்து அவருடைய 100 பசங்களையும் படைய இடத்துல வந்து 100 பசங்களையும் வந்த உடனே ரொம்ப பெரியவரான வசிஷ்டருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தி வந்துருக்கு. அது எப்படி ராமாயணத்துல சொல்றதுன்னா, எமோஷன்னா என்னன்னு தெரியக்கூடாத ரிஷிகளுக்கே எமோஷன் வரும் இந்த புத்தக விஷயத்துல. அதனால ஜாகிரதையா இருக்கணும்ன்றதுக்கு இந்த கதை. அதாவது நீங்க வசிஷ்டருக்கு அப்படி இருந்ததுன்னா எனக்கும் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கணும்ன்றதுக்கு இல்ல. ஆனானப்பட்ட வசிஷ்டரே ஏமாறுவார், நீ ஏமாற. அவர் என்ன பண்ணாரு, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அவர் பாட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டு மலையில இருந்து இது கல்ல கட்டிட்டு மேல இருந்து உண்டா அங்க பூமி தேவையில்லை, நீங்க எவ்வளவு பெரிய வேதம் படிச்சவர்களே, நீங்க உண்டா சாக முடியாது, நீங்க வந்தா பஞ்சு மேற்ற மாதிரி நாங்க உங்களை ரிசீவ் பண்ணுவோம். அதை என்னடா அவர் கோபம், இந்த பிருத்திவியை தம்பி பிரயோஜனம் இல்லை, நான் தண்ணியில போய் விடாதான் பாரு அப்படின்னு கண்ணை கட்டி தண்ணியில விட அங்க சமுத்திர ராஜா அவர் வாங்க வாங்கன்னு கீழே பாதாள வந்து வாங்கிட்டு மேல கொண்டு விட்டார். இது என்னெல்லாம் இருக்கு அக்னி பகவான் தான், அக்னி தேவன் வந்து நமக்கு பண்றாரு. அப்போ பிரம்மா வந்து, அப்பா நீ என்னுடைய புத்திரன், உனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு சாட்சாத் ஆத்மா உன்னுடைய புத்திரனா இருக்க, உனக்கு நீ என்ன பண்ணாலும் சாவுன்றது கிடையாது, சர்வகதமா இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மாவுக்கு சாவுன்றது நினைச்சு பார்க்கவும் முடியாது, நீ அதெல்லாம் பண்ணி நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஜீவித்தேனவா மகனேனவா நீ பண்ற வேண்டியது இல்ல, நீ இங்கே இது என்னுடைய புத்திரம், உனக்கு வியாசம்னு ஒரு குழந்தை பிறக்கப்படாது, நம்ம நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம், பத்மபோம்ல வசிஷ்டம் பண்ணார் மானசத்துக்குனா, அப்புறம் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் எல்லா சுகம் வரப்போறாரு, நீ இதை பத்தி கவலைப்படாத. இந்த விஸ்வாமித்திரனுடைய ரியலைஸ்ன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி விஸ்வாமித்திரர் இது பண்ண உடனே இப்படி ஒரு தப்பு காரியத்தை பண்ணிட்டோம்னு தபஸ்ல உட்கார்ந்தாரு. அது சௌரியனா இருக்கிறதுனால சாஸ்திரமான ராஜசிக் மைண்டோட அவர் எக்கச்சக்கமா தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். தபஸ் பண்ணி ஆரம்பிச்சா யாரும் அவருடைய தபஸை ஒத்துக்கிறதா இல்லை. சத்திரியம் பண்ற தபஸை நம்ம ஒத்துக்கணும். உனக்கு இப்போ உடல் வலி போயிருக்கு, நீ பண்ண போற, அவரை நான் பண்ணாதானே அது ஆச்சரியா, இவர் இருந்தா அவன் பண்ணாங்கன்னா இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தான். அப்புறம் வசிஷ்டர் காலையே வந்து எனக்கு உங்களால ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு தபஸ் சக்தி வேணும்னு அவர்கிட்டயே அனுகிரகத்தை வாங்கிட்டு பண்ணி அவரால் பிரம்ம ரிஷின்னு ஒத்துக்கொள்ளப்பட்ட அதுக்கப்புறம் தான் காயத்ரியை கொடுத்தார் அவர் விஸ்வாமித்திரன். அப்படி போறது அனுகிரகம். இப்படி வசிஷ்டனுடைய வேலை விகதஸ்ருஹா அப்படின்னு. அடுத்த பதம் ரொம்ப அருமையான பதம், நைஷ்கர்மிய சித்திம் பரமா. நைஷ்கர்மிய சித்தி, நைஷ்கர்மிய சித்தின்னு ஒரு கிரந்தமே இருக்கு, ரொம்ப அருமையான கிரந்தம். சுரேஸ்வராச்சாரியார் எழுதின ஒரு கிரந்தம். அவர் என்ன பண்ணார், ஆச்சாரியார்கிட்ட போய் சூத்திர பாஷ்யத்துக்கு எனக்கு ஒரு வியாக்கியானம் எழுதணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த சன்னியாசிகள் லெவல்ல கூட பாருங்க, அப்போ பத்மபாதர் போய் ஆச்சாரியார்கிட்ட சொன்னார், ஐயோ இவன் கிரகஸ்தனா இருந்து உங்ககிட்ட வந்தவன் அந்த காஷ்ட மீமாம்சகர் இவரை போய் நீங்க சூத்திர பாஷ்யத்துக்கு எழுதினாருனாக்க இவருடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம், இவருடைய படிப்பு இதெல்லாம் சேர்ந்து அவருடைய புதிய சூத்திர பாஷ்யத்துல அந்த அட்டாச்மெண்ட் ஃபார் கர்மாவும் தர்மத்தையும் காமிச்சு விடுவாரு. அந்த கர்மாவும் தப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சன்னியாக ஆசிரமம் பண்ணி நீங்க எழுதுனது வேஸ்டா போயிடும் அப்படின்னா ஆச்சாரியார் சிரிச்சுட்டு அவரை கூப்பிட்டாரா நினைச்சு வச்சு. அப்போ இவரை புரிய வைக்கிறதுக்காக நீ போய் இண்டிபெண்டாவே எழுதி நிற்கிறோம், நீ சூத்திர பாஷையா எழுத மாட்டான், இவர் எழுதுறாரான்னு. இவர் எழுதின லீலையும் ஒண்ணு பண்ணார். இவர் எழுதின ஒண்ணு முதல்ல சமன்வய அத்தியாயத்துல 4 பாதங்களுக்கும் அழகா எழுதினார். எழுதிட்டு அவிரோத அத்தியாயத்துல முதல் பாதத்துக்கு எழுதினார். எழுதினோன்னா அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது. ஆசையை வர வைக்குது பிராவத்தகரமா தான் சன்னியாசியா இருந்தாலும் அதை பண்ணாரு, ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன்னு ஆச்சாரியார்கிட்ட வந்து சொன்னாராம். ஆச்சாரிய குரு உங்களுடைய வந்து யாராவது ஒண்ணு கேட்டா நோன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதுக்கு என்ன போயிட்டு வாங்க அப்படின்னாரு. நீ எழுதிட்டு இருக்கிய என்னவோ எழுதிருக்கியா, அது எந்த இடத்துல ப்ராக்ரஸ் இருக்குன்னு அதோ எழுதிருக்கேன், இதை படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் படிச்சு காமிச்சாராம். ரொம்ப நல்லா இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாரு. இவர் இங்கேருந்து ராமேஸ்வரம் போனாரு.
ராமேஸ்வரத்துல இவருடைய மாமாவனத்துல எல்லா புத்தகத்தையும் வச்சுட்டு இவர் ராமேஸ்வரம் வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். சில பேர் அதை திருச்சின்னு சொல்றாங்க, சில பேர் மதுரைன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் நமக்கு எவிடன்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் கிடைக்கல. ஏன்னா பழைய கதையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல இவர் எல்லாத்தையும் வச்சுட்டு போனா அந்த அவருடைய மாமா பெரிய மீமாம்சகர். அவருக்கு எழுதின புக்கை பார்த்தா இந்த பசங்க படிச்சாங்கன்னா கர்மாவே லோகத்துல இல்லாம போயிடும். என்னதான் நியாயம் இருந்தாலும் கர்மா இல்லாம போச்சுன்னாக்க லோகம் நடக்கிறது கஷ்டமாச்சு. இப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு சரி நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னோன்னே அவருக்கு குறுக்கலான ஒரு எண்ணம் வந்தது. இந்த புக்கை வந்து அந்த வீட்டையே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இவர் வந்த உடனே உன்னுடைய புத்தகம் தான் எடுத்து போச்சு பான உடனே ரொம்ப வயசா எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினேன் நானு, ஏதாவது போச்சுன்னா என்னுடைய மனசிலிருந்து வந்தது இப்ப திருப்பி வருமா, நான் இப்ப எழுத முடியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 5 பாதத்தை எழுதியிருக்கேன் நானு. அதனாலதான் அதுக்கு பேர் பஞ்சபாதிகான்னு பேரு. பஞ்சபாதிகா சூத்திரபாஷ்யத்துக்கு ரொம்ப முக்கியமான வியாக்கியானமா இருக்க பத்மபாதர். உடனே ஓடி வந்து ஆச்சாரியார் கிட்ட அழுதார். இந்த மாதிரி 5 பாதமும் எழுதினேன், அத்தனையும் நாசமா போயிடுச்சு. இப்ப உடனே அவர்தானே நீ எழுதின 5 பாதம் நீ தான் எனக்கு சொல்லி காமிச்சு, அதுக்காக தான் அவர் கேட்டார் போகும்போது சொல்லி காமிச்சே நான் சொல்றேன் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுதினார். அதனாலதான் ஆச்சாரிய முககமலாத் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க பஞ்சபாதிகையினுடைய ஆரம்பத்தில் வருது. இது நான் எழுதினதா இருந்தாலும் என்னுடைய குருவாயிலிருந்து திருப்பி வந்ததுனால இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இவர் எழுதியிருந்தா கூட அவ்வளவு வசதியா இருந்திருக்காது அந்த பஞ்சபாதிகா. இப்ப அந்த குருவனுடைய வார்த்தையிலிருந்து வரா மாதிரி வந்ததுனால ரொம்ப வசதின்னு அதை பார்த்த உடனே இவர் ரொம்ப பிரமாதமா அப்ப சுரேஸ்வராச்சாரியா தனியா ஒரு இண்டிபெண்டா ஒரு ஒர்க் பண்ணார். நைஷ்கர்மிய சித்தினா சித்தி கிரந்தங்கள் அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து பௌருஷேயமான கிரந்தங்கள். இப்போ ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் ஆச்சாரியால் என்ற ஒரு மனிதரால் எழுதப்பட்டது. ஆனா வேதமானது ரிஷிகளால சொல்லப்பட்டது. அது அபௌருஷேயமான கிரந்தத்துக்கு பௌருஷேயமான ஒரு வியாக்கியானம். பிரகரண கிரந்தங்கள்ல ஆச்சாரியால் தான் எழுதினார். இதெல்லாம் பௌருஷேயமான கிரந்தங்கள். பிரகரண கிரந்தங்கள்னா சிலதெல்லாம் எப்படி இருக்குன்னா பிகினர்ஸுக்கு சொல்ற மாதிரி சாஸ்திரைக தேக சம்பந்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதான சாஸ்திரத்தினுடைய ஒரு லவலேசத்தை எடுத்துக்கொண்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கு பேரு பிரகரண கிரந்தங்கள் பேரு. இப்படி இருக்கக்கூடியதுன்னா தத்துவபோதம், இந்த ஆத்மபோதம், தத்துவோபதேசம் போன்ற கிரந்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்க பிகினர்ஸ் கூட புரிகிற மாதிரி எழுதிருக்காங்க. சில கிரந்தங்கள்ல ஜீவன் முக்தி ஆனந்த லகரிலாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இல்லாம உபநிஷத்துக்கு பேக்ரவுண்ட் இல்லாம அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் பிகினர்ஸ்க்கு எழுதுற மாதிரி எழுதுறாங்க. அப்படி எழுதப்பட்ட கிரந்தங்கள் தான் இங்க பிரம்ம சித்தி அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி இஷ்ட சித்தின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதே மாதிரி அது முதல்ல இஷ்ட சித்தி இருந்தது, நைஷ்கர்மிய சித்தி இருந்தது, பிரம்ம சித்தி 3 தான் இருந்தது. அதனால மதுசூதன சரஸ்வதிக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி சித்தி கிரந்தங்கள்லாம் எழுதணும், எனக்கு வந்து சுரேஸ்வராச்சாரியா நைஷ்கர்மிய சித்தி மாதிரி எழுதணுன்றதுக்காக அவர் அத்வைத சித்தி அப்படின்னு ஒரு கிரமம் அது எழுதும் போதே எப்படி யாருக்கு எழுதுறாரு ஆரம்பத்துல முதே உதாரணம் புத்திசாலிகளுக்கு மட்டும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நான் எழுதுகிறேன்னு எழுதிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் கல்வி கலாச்சி எழுதிட்டு ஆனா முதே உதாரணம் புத்திசாலிகளுடைய சந்தோஷத்துக்காக நான் எழுதுறேன். ஏன்னா அவர் வந்து எல்லா அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் இதெல்லாம் கண்டனம் பண்ணா அந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவாளால தான் நான் பண்ணேன். அதுல அவர் என்ன பண்ணாருன்னாக்க இந்த சந்தேகங்கள்லாம் லோகத்துல இருக்க இந்த பிரம்ம வசத்தியா கர்மா வசத்தியா இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்ருதியை கோட் பண்ணாதீங்க. ஸ்ருதி வந்து பிரம்மாஸ்திரம். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கொசு அடிக்கிறதுக்கு போய் நேரம் கிடைக்குதுன்னு போய் எடுத்து வராதிங்க. வாழ்லாம் கோல்டன் வால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த சத்திய சாட்சியம் தானே இதெல்லாம் கேட்கறான். மீமாம்சைன்னா அந்த தர்க்கத்திலேயே அவன் பதில் சொல்றேன். என்னுடைய தர்க்கத்தினாலே அவனுடைய தர்க்கத்தை நான் வீட்டு கட்ட முடியும்னாக்க எதுக்கு நமக்கு எந்த பிரச்சனை வருதோ அந்த சுருதியை எடுத்துக்கலாம். சுருதி ரொம்ப பெரிய விஷயம். அதை வச்சு நீங்க நேகனானா ஸ்ரீகிஞ்சனான்ற சுருதியை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த உலகம் பொய்ன்றது அது வேஷ்டியை வச்சுட்டே நான் காமிக்கிறேன். நூலை தவிர இதுல வேஷ்டி காமி நூல் எடுக்கிற புத்தி இல்ல வேஷ்டி காமி கோல்டு எடுத்து மோதிரம் ஒண்ணு காமி செயின் ஒண்ணு காமி எல்லாம் நாமரூபம் தானே. ஜகத்தின்னு ஒண்ணு காமி பிரம்மத்தை எடுத்து இந்த லாஜிக்லயே அடிக்கிறத விட்டுட்டு நேகனானா வேதத்திலேயே சொல்லியிருக்கு ஆகினால் இங்க எதுவும் இல்லைன்னு அந்த ஒரு லாஜிக் நீங்க எடுக்காதீங்க. அது அந்த லெவல் வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னு எழுதினார். இப்படி
கிரந்தத்தை ரொம்ப அழகா எழுதினார். எழுதினா அதுல ஒரு இடத்துல கூட மீமாம்சா நியாயத்தை கொண்டே வரல. அப்போ அதை படிச்சு காமிச்சு பத்மபாதருக்கு புரிய வைச்சார. நீ சந்தேகப்பட்டிய அந்த சன்னியாசம்ன்றது ஒருத்தருக்கு வந்துட்டே ஆனால் அவளுக்கு கர்மாவதியும் தர்மத்திலையும் நேச்சுரலாவே அவளுக்கு வராது, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இதெல்லாம் நீங்க வச்சுட்டு இருக்கிற ராங் நோஷன்ஸ். அதுல இருந்தவர் எழுதினா அது மாதிரி தானே எழுதுவார், இதுல இருந்தவர் எழுதினா இது மாதிரி தானே எழுதுவார், அதெல்லாம் கிடையாதுப்பான்னு எழுதின நைஷ்கர்மிய சித்தி. அந்த நைஷ்கர்மிய சித்தின்ற அர்த்தம் ரொம்ப ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிச்சி இதுக்கு பாஷ்யங்கள்லாம் எழுதினார். அதனாலதான் அவர் நைஷ்கர்ம சித்தின்ற பேர்ல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சு அந்த புத்தகத்துக்கு நைஷ்கர்ம சித்தின்னு இதனாலதான் பேர் வச்சார். அதனால இந்த நைஷ்கர்ம சித்திக்கு ஆச்சாரியர் அநேக அர்த்தங்கள் ரொம்ப ரசமா கொடுக்குறாரு. ஏன்னா 18வது சாப்டர் அதையும் பார்க்கக்கூடிய பாஷ்யத்துல ரொம்ப அழகா நைஷ்கர்மியம் அப்படின்னாக்கா என்ன, நிர்கதானி கர்மாணி யஸ்மான், கர்மாக்கள்னா போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் உடல கர்மாணி நிர்கதானி, இவன் அந்த உபாசனம் பண்ணி இந்த வேதாந்த கிளாஸுக்கு வந்து அந்த இவன் அவனுடைய அட்டாச்மெண்ட் கர்மா கொஞ்சம் கொஞ்சமா போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மாவும் இவனை விட்டு போயிடுது. நிர்கதானி கர்மாணி யஸ்மாத் சஹா நைஷ்கர்மியா அப்படின்னு ஒரு கூட்டார். அது அவருக்கு தனிப்பையாத நிஷ்கிரிய பிரம்மாத்ம சம்பந்தா நிஷ்கர்மா. நிஷ்கிரியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் நிஷ்கிரியமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் நைஷ்கர்மியம். இப்படி நீங்க கர்மா போயிட்டுன்னு சொல்ல அதுவும் கரெக்டா தான் வருது. இப்படி பாத்தீங்கன்னா நிஷ்கிரியமான பிரம்மமும் இவன் இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நிஷ்கிரியமான ஆத்மா, இந்த நிஷ்கிரியமான ஆத்மாவுக்கும் நிஷ்கிரியமான பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் நிஷ்கர்மா அப்படின்னு ஒரு வித்தியாசம். அது யாருக்கு இருக்கோ அவன் அந்த பாவத்துக்கு பேர் நைஷ்கர்மிய பாவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நைஷ்கர்மியம் சித்தி நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம்ன்றது ஒரு சித்தி. எதுலயும் அந்த தர்மத்துல அட்டாச்மெண்ட் இல்லாத இவன் உருவாகிறதுன்றதே ஒரு சித்தி. அதுக்கு பேர் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு இன்னொரு அதுக்கு அர்த்தம் கொடுத்தார். அதுக்கப்புறம் நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணஸ்ய சித்தி நிஷ்பத்தி. ஆத்மாவும் நிஷ்கிரியமான ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தியை எண்ணிக்கை அடையறானோ அந்த நிலைக்கு, பிரம்மானந்த நிலைக்கு, ஞானியினுடைய நிலைக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தி. நைஷ்கர்மியம் சித்தின்னு பிரிக்காதீங்க, நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு இப்படி விசேஷமா இப்ப சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ண பரமா சித்தின்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டார். அப்படின்னா இருக்கிறதுலயே உயர்ந்ததான ஒரு நிலை என்னவோ அதுதான் நைஷ்கர்மியமான சித்தி நிலை. அப்படின்னா ஞானியினுடைய நிலைன்னா உங்களுக்கு புரியாம போயிடுதுன்னா இந்த நிஷ்கிரியமான பிரம்மாத்ம ஸ்வரூபத்திலேயே அவஸ்தானமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் நைஷ்கர்மிய சித்தி. இந்த நைஷ்கர்மிய சித்தி தான் பரமாம் சித்தி. நான் இதுதான் உங்களுக்கு மச்சிந்தனம் மத்கதனம் மத்பரஹா அப்படின்னு சொல்ற இடத்துல என்னுடைய மனசுல இதுதான் இருக்குன்னு பகவான் சொல்றார். இத மனசுல வச்சுட்டுதான் ஞானியினுடைய இடத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பக்தியா எங்கிட்ட இருக்கிற பக்தி நான் என்ன அடையணும்னா என்ன அடையணும், இந்த நிலையை நைஷ்கர்மிய ஒரு கிரியையும் இல்லாம ஜீவ நிஷ்கிரியமான ஆத்மஸ்வரூபத்திலேயே அவஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த பரமாம் சித்தி. இந்த சித்தி இந்த தியாகத்தை விடாதேன்னு உங்களுக்கு உலகம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சித்தி உங்களுக்கு அடையணுமா வேண்டாமா, அந்த ரூட்ல நீங்க வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், சன்னியாசேன அதிகம். உங்களுக்கு சன்னியாசம் தானா வரப்போகுது. நீங்களா ஒரு நாள் பார்த்து எடுக்காதீங்க. 62 வயசுல சன்னியாசம் எடுத்துக்கலாமான்னு பாக்குறேன். இந்த ஆகஸ்ட் மாசம் சன்னியாசம் இதெல்லாம் வரவே வராது. சன்னியாசம்ன்றது எடுக்கிற விஷயம் இல்ல. சன்னியாசம் எது அகரேவம் அகரேவ என்னைக்கு அடுத்த நிமிஷம் எடுக்க மாட்டான். சன்னியாசம்னு ஒண்ணு வரலாம்னு தோணி போச்சுனாக்க இவன் நாள் பார்த்துட்டு ஒய்ஃப் வீட்டை கேட்டுட்டு இப்படி எல்லாம் இருக்க மாட்டார். யாக்கியவல்கியர் இருந்தாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். யாக்கியவல்கியர் இருந்தாருனாக்க அவருடைய காரியங்கள்லாம் முடிச்சா அவர் ரிஷியினுடைய துல்லியமா இருந்தால் அவர் பெரிய மகான். அவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல உலகத்தையே அவர் மாற்றக்கூடிய அளவுக்கு இருந்தார். அவர் ஒரு நாளை வச்சுட்டு போனா அவர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூடாது. சுத்தி என்ன சொல்றதுன்னா, என்னைக்கு சன்னியாசம் வாங்கலாம்னு நினைக்கிறானோ அன்னைக்கே அவன் சன்னியாசி ஆயிடுவான். அவன் பேசிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா சன்னியாசன்றது ஒண்ணு ஸ்வீகாரம் பண்றது இல்லை. அந்த சன்னியாசம் எப்படி தியாகம்
இந்த சாத்விகமான யஜ்யங்கள், சாத்விகமான தானங்கள், சாத்விகமான தபசெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சாத்விகம், ராஜசம், தாமசம் இது ரெண்டுமே பையாரதனான புரிஞ்சுட்டு இதுக்கு மேல குணாதீதமான நிலையை அடைவதற்காகத்தான் நாம பிறந்திருக்கோன்ற ஒரு நிச்சயம் யாருக்கு வருதோ அவனுக்கு பை த டைம் இதெல்லாம் பண்ணதுனால அந்த கர்ண சித்தி வந்துருக்கு, அவனுக்கு குருலாபம் கிடைத்து விட்டது, வேதாந்த சிரவணம் ஆயிடுச்சு. அந்த வேதாந்த சிரவணமானது நிதித்தியாசனமாக அவனுக்கு பரிமளித்து நைக்கர்ண சித்தியாக மாறிவிட்டது. அந்த நைக்கர்ண சித்தியினுடைய நிலைக்கு பேர் தான் சன்னியாசம். அதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன? சர்வ கர்ம சன்னியாசம். சர்வகர்ம சன்னியாசம்னா ஞானியினுடைய நிலை வர முடியாது. சர்வகர்ம சன்னியாசம் தியாக மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சர்வகர்ம சன்னியாசம் வரும். சர்வகர்ம சன்னியாசம் யாருக்கு வருதோ அவனுக்கு தான் நைக்கர்மிய சித்தியானது வரும். அதிகடி சமயக் தரிசன சன்னியாசேனா எல்லாத்தையும் முட்டதுனால சர்வ கர்ம சன்னியாசேனு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஆச்சாரியர் என்ன பண்றாருனாக்க, இப்படி சன்னியாசம் வாங்கினவர் தான் வச்சுக்காதீங்க. எவ்வளோ மகான்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாமதேவரும் வசிஷ்டரும் இவங்கெல்லாம் சன்னியாசம் வாங்கின மாதிரி தெரியல, அவர்கள்லாம் ஞானி இல்லையான வியாசர்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமயக் தரிசன சன்னியாசேன. சமயக் தரிசனம் ஜீவ பிரம்ம ஐக்கிய தரிசனம் யாருக்கு வந்தோ அந்த பார்ப்பனன் அப்படின்னு சமயக் தரிசனம், அந்த பார்க்கிறவர் பிரம்மத்தையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயக் தரிசன அதுதான் சன்னியாசேன அர்த்தம். அதவா சர்வகர்ம சன்னியாசேன இல்லைன்னா சர்வ கர்மாவையும் சன்னியாசத்தையே பண்ணிக்கொண்டு இந்த நைஷ்கர்மிய சித்தியும் அதிகச்சதி இந்த நிஷ்காமியமான ஒரு சித்தியை அவன் அடைகிறான் அப்படின்னு சொன்னார். இப்போ நேரம் ஞானத்துள்ள வந்துட்டார். இப்ப இனிமே அவருடைய போட்டு வேதாந்தம் தான். இப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மறக்கணும் நினைங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்ப வேதாந்தியா சன்னியாசியா எல்லாரும் கேட்க வேண்டியது. சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாதேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. தியாகம் தியாகம்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு எதுக்காக சொன்னாக்க, ஞான நிஷ்டைக்கு யோக்கியத்தை வரணும்ன்றதுக்காக. எப்போ ஞான நிஷ்டைக்கு யோக்கியத்தை வந்துருக்கோ இப்போ உங்களுக்கு சொல்றதெல்லாம் சன்னியாசம் தான் சொல்லணும். எல்லாத்தையும் விடு. சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததா ஆப்னோதி. இப்படி ஞானம் நிஷ்ட யோக்கியத்தினால உங்களுக்கு சித்தியானது வந்துருக்கு. கர்மாவெல்லாம் பண்ணி அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த கர்ம சுத்தி வந்துருக்கு. அந்த கர்ம சுத்தினால ஒரு குருவனுடைய லாபம் கிடைக்குது. குருவனுடைய லாபத்தின் மூலமா வேதாந்த சிரவணமும் ஆயிடுச்சு, மனனம் பண்ணக்கூடிய கெபாசிட்டியும் வந்துருக்கு. இப்ப என்ன, கொஞ்சம் நிதித்தியாசனம் கரெக்டா அப்படி வந்து கன்விக்ஷன் வரணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சித்தி பிராப்த ஆனாக்க அந்த ஸ்டேஜுக்கு வந்துதான். எதா இது வரைக்கும் இப்படி வந்ததோ அதே மாதிரியே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிரவணமும் மனமும் பண்ணிட்டே இருக்கீங்களா, ததா பிரம்ம ஆப்னோதி. அவங்களுக்கு நிதித்தியாசனமும் தானே கன்விக்ஷன் நிர்விகல்ப சமாதி துவாரா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்ட்டு ராஜாங்க. அதனால ஆப்னோதி நிபோதமே சொல்றேன். நானே உனக்கு இந்த ஞான நிச்சயை பத்தி சொல்ல போறேன், ஆனால் நல்லா கேட்டுக்கோ. இப்படி வந்துடும். எப்படி விசாரமா சொல்ல போறேன்னா, ஐயோ ஏற்கனவே பையனை டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க இல்ல, சமாசேனை கௌந்தேய சுருக்கமாக சொல்ல போறேன், கவலைப்படாத. சமாசேனை கௌந்தேய இது ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆச்சாரியால் இந்த ஜோக் அதுக்காக சொன்னேன். இந்த ஜோக் எல்லாம் நீங்க வந்து ஆச்சாரியால் நம்ம கேட்டு முடியறதான 50வது ஸ்லோகத்துல வந்து விசாரமா ஒரு பாட்டு ஆரம்பிச்சாருனாக்க என்ன ஆகும் பகல கிம் விசாரேன்னு அப்படின்னாரு. சமாசேனை. அதனால பகவான் சொல்றாத சமாசமா சொல்ல போறேன், சின்னதாக சொல்ல போறேன். சம்சேபனைவ வித்தியாசா கௌந்தேய. அதுக்காக தான் கௌந்தேய மட்டும் விடு, சுருக்கமாக சொல்ல பயப்படாது. கௌந்தேய அவன் பார்ப்பீட்டுல வேற உட்கார்ந்து இருக்காங்க. இவரு வாட்டிக்கு 50 ஆயிடுச்சு, இன்னும் 15 முடிச்சுட்டு போதாங்க. இப்ப போய் ஆரம்பிச்சாதான் ஆரம்பிச்சார். அதுக்காக சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய. இந்த ஞானத்தினுடைய நிஷ்டையை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறேன். சுருக்கமா சொல்ல போறேன். என்ன கேட்டுக்கோ, யா பரா நிஷ்டா. உலகத்திலேயே வசதியான நிஷ்டை எதுவோ. ஏன்னா நீங்க பிரச்சனை பிரம்ம நிஷ்டர்களாதான் வந்தாங்க அந்த 6 பேரும். ஆனாலும் அவன் வேதாந்தத்தை வந்து இவன் கேட்ட மாதிரி அப்படின்னா இந்த பிரம்ம நிஷ்டா, அந்த சகுண பிரம்ம நிஷ்டாலையும் பிரம்ம நிஷ்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா இன்னொன்னு நிர்குண பிரம்ம நிஷ்டை தான் வசதியான நிஷ்டை.
இந்த சகுண பிரம்ம நிஷ்டையா இருக்கக்கூடியவர்கள் பரபிரம்ம அந்தேக்கியமானாக பிப்பலாதம் உபசன்ன பப்ரச்ச அப்படின்னு வருது. ஆல்ரெடி இவர்கள் தான் பிரம்ம நிஷ்டை எதுக்கு வந்தாங்கன்னாங்க, அவளையும் இவர் டெஸ்ட் பண்ணார். ஒரு வருஷம் சம்பத்தரம் சம்பத்தியத உட்காந்து நீ எனக்கு துணி எல்லாம் துவச்சி போட்ட வரைக்கும் தான், அப்புறம் தான் உனக்கு அப்புறமத்தை சொல்லுவேன். ஏன்னா உன் அதிகாரியை டெஸ்ட் பண்ணாம வந்திருக்கிறவெல்லாம் பெரிய ஈஸ்வரால எல்லாம் உபாசனால கொண்ட போட்டவனா அதெல்லாம் இங்க வேளாண்டத்துக்கு நடக்காதுங்கிறாரு. அதான் நீ அங்க உகாத்துல வச்சுக்கீங்க, இங்க வந்தேன்னா இந்த நியமம் தான் அப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சொல்லி அவன் ஐயோ தெரியாம போச்சு, நீங்கள் அல்லவா சங்கினப்பிதா பரம்பாரம் தாரையத்தி அப்படின்னு சொல்லி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிரம்மனிஷ்டான்னு சொன்னதுனால அந்த பரா பிரம்மனிஷ்டா வசதியான பிரம்மனிஷ்ட நிர்குண பர பிரம்மனிஷ்டத்தை சொல்லிக்கிறேன். அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாங்க, இதுல கட்டோபனிஷத்துல இந்திரிய இந்திரியங்களை விட விஷயங்கள் மேலானது. அந்த அர்த்தங்களை விட உங்களுடைய மனசானது ரொம்ப மனசு பரா புத்தி, மனசை விட வசதியானது புத்தி. புத்தே ஆத்மா மகான் பரா சமஷ்டி சூக்ம சரீரம் இருக்க அது இரண்யகர்ப்பனுடைய சரீரம் அதை விட பெருசு. மகத பரம் அவ்யக்தா அதை விட மாயானது பெரியது. அவ்யக்தா புருஷ பரஹா அவ்யக்தத்தை விட பிரம்ம புருஷன் ரொம்ப பரன். புருஷாத் நபரம் தீக்குது அதுக்கு மேல ஸ்டாப் ஆயிடுச்சு. புருஷா பராகதி அதுதான் காஷ்டையான பராகதி அடைய வேண்டிய ஸ்தானம்னு சொன்ன அந்த யா பரா நிஷ்டா ஞானத்தியான்றது இதுதான் இங்க சொல்லியிருக்க. அதுதான் ஞானத்தினுடைய கடைசி காஷ்டமான ஒரு நிலை. இந்த நிலையை அடைக்கக்கூடியதுதான் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு இது ரொம்ப விஸ்தாரமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஆச்சாரியார் பாஷ்யம் எத்தனை பேர் இப்படி இல்லை அதை படிக்கிறதுக்குள்ள அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாருங்க. அப்புறம் அவர்கள் புத்தியா விசுத்தையா யுக்தா திருத்யாத்மானம் நியம்ய சப்தாதி விஷயான் த்யக்வா ராகத்வேஷௌ யதஸ்ய புத்தியா அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு புத்தியினால அப்படின்னா இந்த இடத்துல புத்தினா என்ன அர்த்தம்? அத்தியவசாயாத்மிகா புத்தியான ஆச்சாரியார் தீர்மானமான ஒரு புத்தி. வேதாந்தம் ஒண்ணுதான் எனக்கு, ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் என்னுடைய கோல் அப்படின்ற புத்தி. புத்தியா விசுத்தையா புத்தியா மாயாரகிதமான புத்தியம். இவ்வளவு நாள் என்ன அந்த சாமியோட சேர்ந்து எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கேன் பிரம்மத்தை. இதுமே அதெல்லாம் கிடையாது இல்ல. இப்போ மாயா ரகித பிரம்மம் அப்படின்னா நிர்குண பிரம்மத்துலதான் போக்கஸ் இருக்கணும் உங்களுக்கு. புத்தியா விசுத்தையா யுக்தா கூடினவனாக இருந்து கொண்டு எப்படி திருப்தியா, ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு இந்த கர்மாவிலையும் உபாசனையிலையும் ஈடுபட்டு புத்தி அங்கேயே போகும். அதனால ஒரு தைரியம் வேணும், இதெல்லாம் வேண்டான திருப்தியா ஆத்மானம் காரியகரண சங்காதமா இருக்கக்கூடிய இந்த புத்தியை மனசை நியமியத நன்றாக வசீகிருத்திய நன்றாக நியமனம் பண்ணி உங்க கண்ட்ரோலுக்கு அதை எடுத்து வந்து சப்தாதி விஷயான் தெக்வா சரீர நிமித்த மாத்திரம் அதிக சுகாதேகே தெக்வா அப்படின்னு ஆச்சாரியார் பாக்கியம். சப்தாதி விஷயான் தெக்வானா சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் விஷயங்கள் இது எல்லாத்தையும் முழுக்க விடலாம்னாக்க நடக்காது. ஞானியா இருந்தா அவன் சாப்பிட வேண்டாமா, ஞானியா இருந்தா அவன் ஏன்டா குடிக்க வேண்டாமா, ஞானியா இருந்தா வீட்டுல இருந்தா தனியா அவனுக்கு கொம்பா இருக்கும், அவனும் எல்லா மாதிரியும் தானே இருக்கான். ஆனா உடம்புல அவருக்கு தான் பிரம்மன்றது தெரியுது. அவருக்கும் இதெல்லாம் தேவைதான். அதனால சரீர ஸ்திதி மாத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்கோ அதை தவிர பாக்கி எல்லாம் விட்டுன்னு முடிச்சுக்கணும். நீங்க அந்த பகவான் சொல்லல, இதெல்லாம் ஆச்சாரியா கூட்டு இதெல்லாம் சப்தாதியின் விஷயம் திக்குவான்னு சொல்லிட்டாரு. அந்த லெவல்ல சொல்றாரு. நீங்க என்ன புரிஞ்சீங்கன்னா சரீர மாத்திரத்துக்கு என்ன சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் தேவையோ அதை தவிர பாக்கி எல்லாம் திக்குவான். ராகத்வேஷத்தை முற்றிலுமாக அகற்றி அப்படின்னாரு. ஏன் ராகத்வேஷத்தை இங்க சொல்றார் அப்படின்னு சொன்னா, சரீர மாத்திர ஸ்திதிக்கு அன்னமோ தண்ணியோ வேணும்ன்றதுனால அவருக்கு அதனால ஒரு அட்டாச்மெண்ட் வரலாமே ஞானிக்கு. இந்த ராகத்வேஷம் சொன்னதுனாலே சரீர ஸ்திதின்றத அவர் சூச்சிக்கிறாராம். அதனாலதான் நான் இதுக்கு சப்தாதியின் விஷயம் சிக்குவான்னாக்க சரீர யாத்திரத்துக்கு தவிர பாக்கி விஷயங்கள்லாம் சொல்லி போடுறதுக்கு எனக்கு இங்க ஒரு ஹேத்து இருக்கு.
ராகத்வேஷம்னு சொன்னா ராகமானது அவருக்கு வேண்டி சாப்பாடு மாத்திரம் இருந்தாக்கா அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம சாப்பிட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர பாக்கி ராகத்வேஷங்களையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துன்றது இங்கேயே நமக்கு ஸ்கோப் இருக்கு இப்படி வியாக்கியானம் பண்றதுக்குன்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அப்படி அது மட்டும் இல்லை, நேச்சுரலா இவனுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஜனசந்ததியே இவனுக்கு பிடிக்கக்கூடாது. இந்த லெவலுக்கு உனக்கு எல்லாரோடையும் உட்காந்து சத்சங்கத்துலாம் சாதனத்தினுடைய லெவல்ல யாராவது ஒருத்தர் இவனுடைய சாதனத்துக்கு அதெல்லாம் தடையா இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் இருக்காருனாக்க இவனுடைய சாதனைக்கு அது தடை. அதனால இவன் என்ன பண்ணான், விதித்த செய்தி ஆச்சாரியால் ரொம்ப அழகா வாக்கியம் பண்ண அரண்ய நதி புலின கிரி குஹாதீன் விதித்தான். அரண்யத்திலேயோ நதி புலினத்திலேயோ ஒரு நதிக்கரையிலையோ கிரி குகை ஒரு மலையில இருக்கக்கூடிய குகையிலையோ எல்லா ஜனங்களையும் தவிர்த்து அங்க போய் உட்கார்ந்து லகு ஆசி குறைஞ்ச சாப்பாடு ஏன் அப்படின்னு அதுக்கு காரணங்கள்லாம் நிறைய போட்டிருக்காரு. லகு ஆசினாக்க சொல்ப ஆஹாரா இச்சா சத்தியமர்த்தம் விவிக்த சேவ லகு ஆசினையோ கிரகணம் அப்படின்னாக்க நித்ராதி பத்தனாதி ஜன சகித தேச சேவையா கிராமிய கதா பிரசங்கா. பட்டணத்துல இவ்வளவு ஜனங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் லகு ஆசியா இருக்குன்னா ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டியிருக்கும், பத்த பிடிக்க வேண்டியது, எனர்ஜி எல்லாம் தேவையா இருக்கு. கிராமத்துல என்னன்னாக்கா அவருக்கு போதுமான சாப்பிட்டு இப்படி எல்லாம் நீங்க ஊகிக்கணும்னு பின்னாடி பாஷ்யக்காரங்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்காங்க. ஆனா சுரூப சுகத்தியாதி திரவிய தரிசனாதி இந்திரிய விக்ஷேவா தியாத். அதனால பகுஅசனாத்து நிகிராமதாதயா சிகு. அது மாத்திரம் இல்ல, அதிகமா சாப்பிட்டாங்கன்னாக்க இந்த தூக்கங்களுக்கும் ஆலட்சியம் இதெல்லாம் சேர்ந்துரும். அப்படின்றதுனால ஞானியினுடைய பென்ட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறவன் கொஞ்சமா லகு ஆசியா சாப்பிடுறது. லகு ஆசியா குறைஞ்ச சாப்பாடு, எது தேவையோ சரீர மாத்திரத்துக்கு அதை சாப்பிட்டு கொண்டு காயம் வாக்கு காயம் மனசு என்ன வாக்குல வருதோ அதுதான் செய்யணும், என்ன மனசுல இருக்கோ அதுதான் காயவான்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத் அப்படின்னு வாக்குனாலையும் காயத்தினாலையும் மனசும் ஒரே ஸ்டைல்லைனா இருக்கணும். என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்யணும், என்ன நினைக்கிறாரோ அதை தான் பேசணும். இப்படி மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ற நிலைமை வந்துருச்சுனால பிரம்மஞானமானது தானா வந்துடும். எது எதையோ பேசிட்டு இருக்கிறது, எது எதையோ மனசுல நினைக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மனசுல நினைக்கிறதோ அதை பேசணும், அதை தான் செயல்படுத்தணும். காய வாங் மனசா இப்படி. அது மாத்திரம் தியான யோக பரஹா ஆத்மஸ்வரூப சிந்தனத்தையே தியான யோகம்னாக்க பரமாத்மா வேற, அந்யோசோ அந்யோ உபாசத்தை அந்யான் தேவதா உபாசத்தை சாட்சாத் பசுன்னு வேற சொல்லிருக்கு. தன்னை விட வேறான ஒரு தேவத்தை உபாசிச்சானா அவன் பசு. ஆகையினால ஆத்மஸ்வரூப சிந்தனம் ஏவ தியானம், அந்த தியானத்தை பண்ணி கொண்டு இருக்கவன் தான் ஞானி. இன்னும் கூட அவன் இன்னொரு தேவத்தைய டிபெண்ட் பண்ணியிருந்தானா அவனுக்கு இன்னும் ஞானம் வரல அப்படின்னு சகுனத்துலதான் அவனுக்கு நாட்டம் இருக்க தவிர நிர்குணத்துக்கு வரல அப்படின்னு. இப்படி தியான யோக பரஹா அது எப்படி நித்தியம் எப்பொழுதும் அப்படின்னு இங்க நடுவுல ஒரு பதத்தை போட்ட வைராக்கியம் சமுபாசிதா. வைராக்கியம் திருஷ்டாதிருஷ்ட விஷய விதிருஷ்ணா சந்தகா வைராக்கியம் யோக சொல்றோம். அது ஆச்சாரியார் கட்டோபனிஷத் பாஷ்யம் இருக்கும்போதும் யூஸ் பண்ணியிருக்கார், முண்டகோபனிஷத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கார், இங்கேயும் யூஸ் பண்றார். திருஷ்டாதிருஷ்ட விஷய விதிருஷ்ணா சந்தகா. நமக்கு வைராக்கியமானது உலகத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் வைராக்கியம் வரும் வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் இந்த வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய இந்த சொர்க்கம், அக்னி லோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம், அங்க நிறைய ஆதிவாகிகள்லாம் இருக்காங்களே, அங்க அந்த ஜெரியானந்தனால இருக்காரு, இதுவெல்லாம் கூட ஒரு அட்டாச்மெண்ட் சேர்ந்துடும் அவனுக்கு. அப்படி திருஷ்ட விஷயங்களிலையும் வைராக்கியம் இருக்கணும், அதிருஷ்டமா கேட்கிற விஷயங்களையும் வைராக்கியம் ரொம்ப அவசியம். அப்படி இருந்தாதான் தியான யோகத்துக்கு வேதாந்தத்துக்கு பிட்டாகும். இப்படி வைராக்கியம் சமயக் உபாசிதா இப்படியே ஆசிரியனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் வைராக்கியத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நித்தியம்ன்ற பதத்தை நடுவுல போட்டார். இதுக்கு நித்தியம்ன்றது காக்காட்சி நியாயம். காக்காட்சி நியாயம்னா காக்கா இந்த பக்கமும் பார்க்கும் அந்த பக்கம் பார்க்கற மாதிரி இந்த நித்தியத்தை தூக்கி
நித்தியம் தியான யோக பலனாகவும் இருக்கலாம், நித்தியம் வைரகத்தியம் சமூகத்தில் எப்ப பார்த்தாலும் ஜபம் மந்திரத்தை தவிர வேற எந்த காரியமும் பிரம்மத்தையை தவிர எதுவும் நினைக்காம இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு தியான யோகமும் சித்திக்கும் வைராக்கியமும் சித்திக்கும்ன்றதுனால அதுல காட்டாட்சி நியாயன்னு நித்தியம்னு ஒரு பதத்தை போட்டாராம். அதனால தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாஸ்ரிதா. 52வது ஸ்லோகத்துல ஞான யோக ஞான நிஷ்டையினுடைய லட்சணங்களை இப்ப நைஷ்கர்மிய சித்தின்னு சொன்னதுனால அந்த உயர்ந்ததான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார். இன்னும் முதல்ல சொல்ல போறாரு அகங்காரம் இல்லாம இருக்கிறது, பலம் தமம் காரியம் இதெல்லாம் சொல்ல போறாரு. அங்க குணாதீதனுக்கு சொன்ன லட்சணங்கள் தான் இதெல்லாம், அங்க சிவபிரஜனுக்கு சொன்ன லட்சணங்கள் தான் இது. குணாதீதனுடைய லட்சணங்கள் சொன்னார். இங்க ஞானம்னு 13வது சாப்டர்ல சொன்னார், பக்தன்னு 12வது சாப்டர்ல சொன்னார். அதையே அது எல்லாத்தையும் இங்க சமம் பண்ணி ஞானிக்கு அது சித்தாந்தமாக, ஏன்னா இது சம்மரியா இருக்கிறதால இதை சொல்ல போற. இத அடுத்த